தெரிந்திருக்கும். இருந்தாலும் கூடு விட்டு கூடு பாய்தல் என்ற பரகாய பிரவேசத்தை பற்றி இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். கூடு விட்டு கூடு பாய்தல் என்ற பிரசித்தி பெற்ற ஆற்றலினால் தன் உடலை விட்டு தங்கள் ஆன்மாவை மற்றொரு உடலுக்குள் செலுத்தும் வல்லமை பெற்றிருந்தார்கள் சித்தர்கள். இது பரகாய பிரவேசம் என்றும் அழைக்கப்படுகிறது. அதை தவிர காயக்கல்பம் என்கிற சித்தில் வல்லமை பெற்று விளங்கினார்கள் சித்தர்கள். நீண்ட காலம் உயிர் வாழ மூலிகைகளையும் ரசவாத வித்தைகளையும் பயன்படுத்தியதாக நம்பப்படுகிறது. இதன் மூலம் அவர்கள் உடலை வலுவாக்கி கொண்டனர். சிவபெருமானின் ஆணைப்படி தமிழ்நாட்டிற்கு, குறிப்பாக பொதிகைமலைக்கு அகத்திய முனிவரை சந்திப்பதற்காக சுந்தரநாதர் என்பவர் வருகை புரிந்தார். அகத்தியரின் நட்பை பெற்ற இவர் அவருடன் சில காலம் தங்குவதற்காக கையிலையிலிருந்து பொதிகை செல்ல விழைந்தார். அப்பொழுது வழியில் பல தலங்களை தரிசித்துவிட்டு சிதம்பரத்தில் நடனமாடும் திருக்கூத்தாடியை கண்டு தரிசித்து திருவாவடுதுறை சென்றார். அங்கு விற்றிருக்கும் இறைவனை வழிபட்டு மேலே பயணத்தை தொடங்கும் போது காவிரி கரையில் பசுக்கூட்டங்கள் சேர்ந்து எதையோ சுற்றி எழுவதைக் கண்டு ஒன்றும் புரியாது மனம் கலங்கினார். விவரம் அறிய ஆவலாய் இருந்தவருக்கு பசுக்கூட்டங்களின் ஆரவாரம் புரிந்தது. மெல்ல அங்கு சென்று கவனித்ததில் ஒரு மனிதனின் உடல் கீழே விழுந்து கிடந்தது தெரிந்தது. அது அந்தணர்கள் வாழும் சாத்தனூரில் வசித்து வந்த மூலன் என்பவன் உடல்தான் என்று பிறகு தெரிய வந்தது. மேலும் அவனை பற்றிய செய்தியை உடனுக்குடன் சேகரித்தார். அவன் பெயர் மூலன் என்றும் அவன் தினந்தோறும் பசுக்களை மேய்ப்பதற்காக அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு வருவான் என்றும் அறிந்து கொண்டார். அவன் விதி முடிந்த காரணத்தால் அவன் உயிர் நீத்தான் என்பது புரிந்தது. தங்களை நன்றாக கவனித்து வந்த எஜமானன் எழுந்திருக்காததால் பசுக்கூட்டங்கள் செய்வதறியாது அவனை சுற்றி சுற்றி வந்தன. இதனை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் அந்த நல்லவர். இந்த பசுக்களுக்காக ஏதேனும் நன்மை செய்தாக வேண்டுமே என்று மனதில் இரக்கம் கொண்டார் அந்த சிவயோகியார். உடனே என்ன செய்வது என்று யோசித்த தருணத்தில் உதித்தது ஒரு எண்ணம். நமக்குத்தான் கூடு விட்டு கூடு பாயும் பறையாக பிரவேசம் சித்தி கைவசம் இருக்கிறதே, அதனை உபயோகித்து அந்த மூலன் உடலில் புகுந்து எழுந்துவிட்டால் அந்த பசுக்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குமே என்று எண்ணினார். உடனே தன் உடலை ஒரு மறைவான பகுதியில் கிடைத்துவிட்டு தன் உயிரை அந்த இடையனின் உடம்பினுள் புகுமாறு செலுத்தி திருமூலர் என்னும் நாமத்துடன் எழுந்தார். பசுக்களின் மகிழ்ச்சிக்கு கேட்க வேண்டுமா? அன்பு கொண்டு அவருடைய உடலை தங்கள் நாவினால் நக்கி தங்கள் அன்பை காட்டி திருமூலர் காட்டிய பாதையில் சென்று வேண்டும் அளவு மேய்ந்து வயிறார உண்டன. உண்ட கழிப்பால் அப்பசுக்கள் காவிரி ஆற்றின் துறையில் இறங்கி தண்ணீர் பருகி பின்னர் கரையேற சாத்தனூரை நோக்கி நடந்தது. சிவயோகியார் பசுக்கள் தத்தம் வீடு செல்லும் வரை காத்திருந்து பின் திரும்புகையில் உண்மையான மூலனின் மனைவி காத்திருப்பதை கண்டார். அவருக்கு அச்சமாக இருந்தாலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கையும் இருந்தது. சிவயோகியாரை தன் கணவன் மூலன்தான் என்று நினைத்த அந்த பெண் அவரை தங்கள் வீட்டிற்கு உற்சாகமாக வரவேற்றார். அவர் நிலை மிகவும் தர்மசங்கடமாக இருந்தது. தன்னை சுதாகரித்து கொண்டு மூலன் இறந்துவிட்ட செய்தியையும் அத்துடன் அங்கு நடந்த நிகழ்ச்சிகளையும் ஒன்றுவிடாமல் மூலன் மனைவியிடம் கூறினார். அவர் கூறியவற்றை நம்பாத மூலன் மனைவி ஊரை கூட்டி வெகுவாக ஆர்ப்பாட்டம் செய்துவிட்டாள். ஆனால் பாவம் சிவயோகியார் என்ன செய்வார்? தான் மூலன் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக மறுபடியும் கூடு விட்டு கூடு பாய்ந்தார். எப்படி? தான் ஏற்ற அந்த உடலை விட்டு விலகி அவன் இறந்துவிட்ட நிலையை காட்டி மறுபடியும் மூலன் உடலில் புகுந்து மற்றவர்களுக்கு உண்மையை விளங்க வைத்தார். இதனை கண்ட யாவரும் மூலன் மனைவியை தேற்றி ஆறுதல் கூறி விடை பெற்றார். அன்று முதல் சுந்தரநாதர் திருமூலர் என்ற பெயரில் மூலன் உடலில் தங்கி திருவாவடுதுறை கோயிலில் உள்ள அரச மரத்தடியில் யோகத்தில் அமர்ந்து ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் 3000 ஆண்டுகள் தவமிருந்து திருமந்திரம் எனும் பெரும் நூலை இயற்றி அருளினார். இப்படியாக பல நிகழ்ச்சிகள் நடந்து இருக்கின்றன. ஒரு முறை கோரக்கர் ஒரு கிராமத்திற்கு சென்றபோது அங்கே ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் இறந்து கிடந்தார். கோரக்கர் என்பவர் சித்தர். அதனால் அவரது குடும்பத்தினர் பெரும் துக்கத்தில் ஆழ்ந்திருந்ததை கவனித்தார். கோரக்கர் அந்த சோகமான சூழலை கண்டு மிகவும் மனம் வருந்தினார். அவர் அந்த இறந்த உடலை நெருங்கி சென்றார். தனது யோக சக்தியின் மூலமாக கூடு விட்டு கூடு பாய்தல் என்ற கலையை பயன்படுத்தினார். அதாவது தனது உயிரை இறந்த உடலுக்குள் செலுத்தினார். உடனடியாக அந்த இறந்த உடல் மீண்டும் உயிர் பெற்றது. ஆனால் அந்த உடல் புத்துயிர் பெற்றவுடன் கோரக்கர் தனது உடலுக்குள் மீண்டும் திரும்ப வர இயலவில்லை. காரணம், அவர் உடலிலிருந்து உயிர் பிரிந்தவுடன் மற்றொருவர் கோரக்கரின் உடலில் தனது உயிரை செலுத்தி விட்டார். அது கண்டு கோரக்கர் மிகவும் திகைத்து போனார். அப்போது அந்த நபர் கோரக்கரின் உடலுடன் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயற்சி செய்தார். கோரக்கர், அதாவது இறந்த உடலில் இருந்தவர்,
தனது அறிவையும் ஞானத்தையும் பயன்படுத்தி அந்த நபரை தடுத்து நிறுத்தினார். கோரக்கர் மீண்டும் தனது உடலுக்குள் திரும்பி வர வேண்டும் என்று பல தந்திரங்களை கையாண்டார். இறுதியில் அந்த நபரிடம் சில கேள்விகளை கேட்டு அவரது பொய்யான நடவடிக்கையை கண்டுபிடித்தார். உதாரணமாக, நீ உண்மையான கோரக்கர் என்றால் உனது பிரதான சீடன் யார் என்று சொல்லி பார்க்கலாம், நான் எழுதிய நூல்களின் பெயர் என்ன போன்ற கேள்விகளை எல்லாம் கேட்டார். அந்த நபரால் சரியான பதில் கூற முடியவில்லை. அப்போது மக்கள் அனைவரும் அந்த நபரின் தன்மையை புரிந்து கொண்டனர். இதன் பிறகு கோரக்கர் தனது உடலுக்குள் மீண்டும் திரும்பி வந்தார். அதாவது தனது உண்மையான உடலுக்குள் மீண்டும் திரும்பி வந்தார். இந்த புராண கதை கோரக்கரின் ஆழ்ந்த ஞானம், யோக சக்தி மற்றும் அவருடைய அற்புத ஆற்றலை விளக்குகிறது. இது சித்தர்களின் கூடு விட்டு கூடு பாய்தல் கலைக்கு ஒரு சிறந்த உதாரணமாகவும் கருதப்படுகிறது. அடுத்து வேறு ஒரு கதையை பார்க்கலாம். ஒரு சமயம் திருவண்ணாமலையில் அருணகிரிநாதருக்கும் சம்பந்தாண்டான் என்ற அமைச்சருக்கும் போட்டி நடந்தது. யார் முதலில் தன் இஷ்ட தெய்வத்தை கூடியிருக்கும் சபையில் வரவழைக்கிறார்களோ அவர்களே முதன்மை ஸ்தானத்தில் இருக்கிறார்கள் என்ற நிபந்தனை இருந்தது. அருணகிரிநாதர் பல பாடல்கள் பாடி முருகனை மயிலுடன் சபைக்கு வரவழைத்தார். மயிலின் ஒளியை தாங்காத அந்த ஊர் மன்னன் பிரபுதேவ மகாராஜன் கண்களில் ஒளி பறிக்கப்பட்டது. தன் பார்வையை மீண்டும் பெற விரும்பிய மன்னன் பல வைத்திய முறைகளை கையாண்டும் பலன் கிடைக்கவில்லை. அப்போது மன்னனின் அவையில் இருந்த சம்பந்தாண்டான் என்ற புலவர் தேவலோகத்தில் மட்டுமே கிடைக்கும் பாரிஜாத மலரை கொண்டு வந்தால்தான் மன்னனின் பார்வை திரும்ப பெறலாம் என்று கூறினார். சம்பந்தாண்டான் அருணகிரியார் மீது முன்பேயே பொறாமை கொண்டவர். மனிதர்கள் யாரும் தேவலோகம் செல்ல இயலாது என்பதை அறிந்தே அருணகிரியை பழிவாங்கும் நோக்கில் இந்த யோசனையை தெரிவித்தார். முருகன் அருள் பெற்ற அருணகிரியாரால் மட்டுமே இது சாத்தியம் என்றும் மன்னனிடம் கூறிவிட்டார். மன்னனும் அருணகிரிநாதரை அழைத்து தனக்காக பாரிஜாத மலரை கொண்டு வருமாறு வேண்டினான். முருகப்பெருமான் மீது கொண்ட பக்தியாலும் மன்னனின் நிலையை கண்டும் மனம் இறங்கிய அருணகிரியார் அந்த சவாலான பணியை ஏற்றுக்கொண்டு விட்டார். மனித உடலுடன் தேவலோகம் செல்ல முடியாது என்பதால் அருணகிரியார் என்ன செய்தார்? கூடு விட்டு கூடு பாயும் சித்தியை பயன்படுத்த முடிவு செய்தார். திருவண்ணாமலை ஆலயத்தின் கோபுரத்தில் பாதுகாப்பான ஒரு இடத்தில் தன்னுடைய உடலை கிடத்திவிட்டு அங்கிருந்த இறந்த கிளியின் உடலுக்குள் தன் உயிரை செலுத்தினார். கிளி வடிவம் எடுத்த அருணகிரியார் தேவலோகம் நோக்கி பறந்து சென்று விட்டார். அங்கே தேவேந்திரனிடம் தனது நிலையை எடுத்து கூறி பாரிஜாத மலரை பெற்றுக்கொண்டு பூலோகம் திரும்பினார். அருணகிரியார் கிளி வடிவில் தேவலோகம் சென்றிருந்த வேளையில் அவர் மீது தீரா பகை கொண்ட சம்பந்தாண்டான் இருக்கிறானே, இதுதான் தக்க சமயம் என்று எண்ணி என்ன செய்தான்? அருணகிரியாரின் பூத உடலை தீயிட்டு எரித்து விட்டான். இனி அருணகிரியாரால் மீண்டும் தன் பழைய உடலுக்குள் புகுந்து மனிதனாக வாழ முடியாது என்பதே அவனது கொடிய எண்ணம். பாரிஜாத மலருடன் திரும்பிய அருணகிரியார் தன் உடல் எரிக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். கிளி வடிவத்துடனேயே மன்னனிடம் சென்று பாரிஜாத மலரை கொடுத்துவிட்டு அவனுக்கு மீண்டும் பார்வையை வரவழைத்தார். நடந்ததை அறிந்த மன்னன் சம்பந்தாண்டானின் சதியை கண்டு கோபம் கொண்டு அவனை தண்டித்தான். கிளி வடிவில் இருந்த அருணகிரியார் தன் நிலையை எண்ணி வருந்தினார். அப்போது முருகப்பெருமான் அவர் முன் தோன்றி, அருணகிரி, நீ இதே கிளி வடிவத்தில் இருந்து கொண்டு என் புகழைப்பாடு, உனது பாடல்கள் என்றும் நிலைத்திருக்கும் என்று அருள் புரிந்தார். அதன் பிறகு கிளி வடிவத்துடனேயே திருவண்ணாமலை கோபுரத்தில் தங்கியிருந்த அருணகிரியார் உலக புகழ் பெற்ற கந்தர் அனுபூதியை பாடி அருளினார். இன்றும் திருவண்ணாமலை ஆலயத்தில் உள்ள ஒரு கோபுரம் கிளி கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த திருவிளையாடலின் நினைவாகவே கருதப்படுகிறது. அருணகிரியாரின் கூடு விட்டு கூடு பாய்ந்த கதையை அவரது யோக சித்தியும் முருகப்பெருமான் மீது அவர் கொண்டிருந்த அசைக்க முடியாத பக்தியும் இறைவன் தன் அடியார்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் என்பதையும் நமக்கு உணர்த்துகிறது. இந்திய தத்துவ மரபில் பெரும் புரட்சி ஏற்படுத்திய ஆதிசங்கரர் மண்டன மிஸ்ரர் என்ற அறிஞருடன் வாதப்போரில் ஈடுபட்டார். வாதத்தின் நடுவராக மண்டன மிஸ்ரரின் மனைவி உபயபாரதி இருந்தார். வாதத்தில் மண்டன மிஸ்ரர் தோற்கும் நிலை வந்தபோது உபயபாரதி, ஒரு துறவியான உங்களுக்கு இல்வாழ்க்கை மற்றும் காமசாஸ்திரம் பற்றி என்ன தெரியும் என்று ஆதிசங்கரிடம் கேள்வி எழுப்பினார். ஒரு சன்னியாசியாக இருந்ததால் அவருக்கு அந்த அனுபவ அறிவுதான் இல்லையே. இதை அறிந்த அவள் அவரை கேள்வி கேட்டு மடக்கினாள். அதனால் அந்த அறிவை பெறுவதற்காக ஆதிசங்கரர் தன் சீடர்களிடம் தனது உடலை பாதுகாப்பாக குகையில் வைக்கும்படி கூறிவிட்டு சமீபத்தில் இருந்த அமருகன் என்ற மன்னனின் உடலில் தன் உயிரை புகுத்தினார். மன்னனாக வாழ்ந்து இல்வாழ்க்கை தொடர்பான அனைத்து அறிவையும் பெற்று மீண்டும் தன் உடலுக்கு திரும்பி வந்து வாதத்தை தொடர்ந்து வென்றார். புகழ்பெற்ற மன்னனான விக்ரமாதித்தனின் கதைகளில் பிரவேசம் பற்றிய செய்திகள் வருகின்றன. அப்படிப்பட்ட ஒரு கதையில் ஒரு மந்திரவாதி விக்ரமாதித்தனுக்கு பரகாய பிரவேச வித்தியை கற்றுக் கொடுப்பதாக கூறி தந்திரமாக மன்னனை ஒரு கிளியின் உடலுக்குள் புகச் செய்துவிட்டு
அவன் விக்ரமாதித்தனின் உடலுக்குள் புகுந்து நாட்டை ஆளத் தொடங்குவான். பின்னர் விக்ரமாதித்தன் தன் அறிவு கூர்மையால் சூழ்ச்சியை முறியடித்து தன் உடலை மீண்டும் பெறுவார். இந்த கதைகள் கூடு விட்டு கூடு பாய்தல் என்ற சித்தி என்பது வெறும் கற்பனை அல்ல என்றும், இது யோகத்தின் உச்ச நிலையில் ஞானிகளும் சித்தர்களும் அடைந்த ஒரு ஆற்றல் என்றும் பறைசாற்றுகின்றன. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்திற்காக ஞானம் பெற கருணையினால், இறை சித்தத்தால் இந்த அரிய சித்தியை பயன்படுத்தியுள்ளார்கள். இது போன்ற கதையை படித்து நாமும் தெளிவடைய வேண்டும். நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.